புகழ்பெற்ற நியூயார்க்ல இருக்கிற சென்ட்ரல் பார்க்ல இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். வாட் a பியூட்டிஃபுல் பிளேஸ். இந்த இடம் எவ்வளோ அழகா இருக்கு. இந்த இடத்துல எனக்கு இங்க நிற்கும் போதே நான் ஃபீல் பண்றேன், இந்த இடம் ஒரு ஏதேன் தோட்டத்தை போல இருக்குது. மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பார்க், a man-made park looks so beautiful. அப்போ ஆண்டவர் உருவாக்குன அந்த ஏதேன் தோட்டம் எவ்வளோ அழகா இருக்கும். My dear children of God, கான்கிரீட் ஜங்கிள் சுற்றி பார்த்தீங்கன்னா பயங்கரமான பில்டிங்ஸு. அந்த பக்கம் பாருங்களேன், ஃபுல்லாக பில்டிங்ஸ் இருக்குது. இந்த பில்டிங்ஸ் எல்லாம் ஃபுல்லாக சுற்றி இருக்குது. இதுக்கு நடுவில் இந்த சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அழகான பசுமையான பார்க் வைக்கணும்னு ஒரு ஆசை. they wanted to have oxygen. நல்லபடியாக மக்கள் சுவாசிக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு இயற்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க விரும்பினாங்க. ஸோ they brought the central park in the 1850s. இதை கட்டி முடிச்சிருக்கிறாங்க. 843 ஏக்கர், 843 acres. You know how many people come? 2016 உடைய எஸ்டிமேட் படி 4.2 crores people every year annually come and visit. இப்போ ஜாஸ்தியாக இருக்கும், 5 கோடியா 10 கோடியான்னு தெரியல. உலகத்திலேயே மிக புகழ்பெற்ற ஒரு பார்க்குன்னு சொன்னால் இந்த சென்ட்ரல் பார்க். இந்த சென்ட்ரல் பார்க்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமேட்டிக்காக அழகாக இருக்கும். இப்போ ஃபால் டைம் முடின்றதுனால இலையெல்லாம் அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ அண்ட் ரெட் கலரில் மாறி இருக்குது. இந்த பார்க்கை பார்க்கும்போது எனக்கு ஒரு காரியம் தான் ஞாபகம் வருது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை அவரே படைத்த, இது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பார்க்கு. ஆனால் கடவுள் உருவாக்கின ஒரு ஏதேன்ற ஒரு தோட்டம் இருந்துச்சு. அந்த தோட்டத்துல இருந்து ஆதாம கர்த்தர் வெளியே அனுப்பினார். அப்ப அந்த தோட்டம் எப்படி இருக்கும்? அது மாதிரி திருப்பி கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வழியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். என்னை கூட்டிட்டு வந்த அருமையான அண்ணன் சொன்னாங்க, இங்க நிறைய வெட்டிங்ஸ் நடக்குமா? ஆமாங்க, நல்ல தோட்டமா இருந்தா மங்களகரமான காரியம் அங்க நடக்கும். அப்போ அந்த கல்யாணத்துல எவ்வளவு சந்தோஷமா எல்லாம் சிரிச்சு பாடியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. உங்க வாழ்க்கையிலையும் கூட உங்க வனாந்தரத்தை கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை போல, கர்த்தரின் தோட்டத்தை போல மாற்ற போகிறார். I believe with all my heart that this is the season where God is going to change your deserts like Eden. ஒரு டைம் இருக்குதுங்க, நீங்க வனாந்திரத்துல இருந்த நாட்கள், இப்ப வனாந்திரத்தை ஏதேன் தோட்டத்தை போல மாற்ற போறார். I believe with all my heart உங்களுடைய அந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் என்கிற அந்த வனாந்திரம், வியாதி என்கிற வனாந்திரம், குடும்பத்துல எல்லாரும் உங்க முதுகுல குத்தி இன்னைக்கு வேதனையோடு இருக்கிறீங்கல்ல, அந்த வனாந்திரத்தை ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை போல மாற்ற போறார். தோட்டத்துல என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? தோட்டத்துல தண்ணீர் பாய்ச்சுவாங்க, தோட்டத்தை கவனிப்பாங்க, இந்த புல்லு மேல மாடுலாம் நடக்க விட மாட்டாங்க, இந்த அழகான பூக்களை எல்லாம் பராமரிப்பாங்க. அங்க பாருங்க, பின்னாடி ஃபவுண்டன்லாம் அழகா இருக்குது. இதையெல்லாம் யாரோ பராமரிக்கிறாங்க. வனாந்திரம்னா யாரும் கேர் எடுக்க மாட்டாங்க. இவ்வளவு நாள் நீங்க வனாந்திரமா இருந்தீங்க, இப்ப கர்த்தர் சொல்றாரு, நானே தோட்டக்காரராக மாறி சியோனே உன்னை ஒரு ஏதேன் தோட்டத்தை போல மாற்ற போறேன். God says, I'm going to take care of you. I'm going to make you like the Garden of Eden. இந்த நாள் கர்த்தர் உங்களை வனாந்திரத்திலிருந்து தோட்டமாய் மாற்றுகிற நாள். Today you are going to become a Garden of Eden. Have a wonderful day. God bless you abundantly. Isaiah 51:3. Don't forget. God bless you.